தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம நாயன்மார்கள் புராணம் பார்த்துட்டு வரோம். அதில் இப்போ அறிவாட்டாய நாயனாருடைய புராணத்தை பார்க்க போகிறோம். அறிவாட்டாய நாயனார் காவிரி ஆறு பாயிற நாட்டில் கணமங்கலம் அப்படின்ற ஊரில் வாழ்ந்துன்னு வந்திருக்கார். அந்த ஊரில் தாயனார் அப்படின்ற பெயரை போன்றவரை வாழ்ந்திருக்கார் இந்த நாயனார். இந்த தாயனார் சிவபெருமான் மேலே மாறாத அன்பு வச்சுட்டு இருந்திருக்கார். தினமே சென்னல் அரிசியோட இனிய சோறாக அதை சமைச்சு செங்கீரையோட அதோட மாவோட வச்சு இறைவனுக்கு படைக்கிறத நியதியாக தினமும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்கார், அந்த அமுது படைக்கிற வேலையை. இப்படி இந்த நல்ல திருத்தொண்டை செஞ்சுட்டே வந்திருக்கும் பொழுது துன்பம் வந்த காலம் வர்றது அவருக்கு. ஆனால் அவர் உள்ளத்தில் இன்னும் செய்யணுன்ற ஆசை வருது. அப்போ எப்படியாவது அந்த தெய்வத்துக்கான செல்வத்தை திரட்டி எப்படியாவது இந்த பொருட்களை எடுத்துட்டு சுவாமிக்கு அந்த தொண்டை விடாத செய்யணும்னு ஆசைப்படுறார். அப்போ ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு பொருளே இல்லாமல் பண்ணிடுறார் சுவாமி. ஏன்னா அவருக்கு அந்த சோதனையை பண்ணாதானே அவரால் ஆட்கொள்ள முடியும். அப்போ ஒரு செல்வமும் அவர்கிட்ட இல்லை. எப்படி தான் அவர் அழிஞ்சதுன்னே தெரியல. அப்படி எல்லா செல்வமும் அழிஞ்சுடுறது. ஆனால் அவருக்கு அன்பு நிறைய இருக்குது. எப்படியாவது தன்னுடைய தொண்டை விடாமல் செய்யணுன்ற அந்த இது மட்டும் அவர்கிட்ட மனசில் மாறாத இருக்குது. ஆனால் வறுமை ரொம்ப வாட்டுறது. அப்போ கூலிக்கு போய் நெல்லை அறுக்கிறார். கூலிக்கு போய் நெல்லை அறுத்துட்டு அந்த நல்ல செந்நெல்லை கொண்டு வந்து சிவபெருமானுக்கே படைச்சிட்டு தான் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துடுறார். அப்படியே கார்நெல் கூலிக்கு போய் அதை உணவாக்கி வாழ்ந்துட்டே வர்றார். அப்படி வாழும்பொழுது அந்த தாயனாருக்கு ரொம்ப இது நடந்துகிட்டே வருது. அப்போ எப்படியாவது இதை செஞ்சுட்டே வர்றார் இறைவனுக்கு. அப்போ அவருடைய மனைவியார் கிடைக்கிற கீரையை சமைச்சுண்டு அப்படி அவளுக்கு உணவும் போட்டுண்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாளில் அந்த கீரை கூட கிடைக்கல அவளுக்கு. நீரை வாக்குறாங்க அந்த நாயனாருக்கு. அப்போ சந்தோஷமாக 2 பேரும் நீர் தான் உணவாக வார்த்துண்டு 2 பேரும் அமைதியாக உண்டுண்டு இருந்தாங்க. இப்படியாக நடந்துட்டு இருந்தது. அந்த சுவாமிக்கான அரிசியும் மாவுடு மட்டும் நடந்துட்டு போக இவாளுக்கு நீர் தான் ஆப்படுறது. அப்படியாக ஓடுறது. அதுக்கப்புறம் அவர் அந்த மனைவியார் பஞ்சகவ்யத்தை மண்கலத்தில் கொண்டு கையில் எடுத்துட்டு சுவாமிக்கு பின்னால் போகிறது வழக்கமாக வச்சுட்டுருக்காங்க. இவர் உணவு எடுத்துகிட்டு போவார், இவங்க பஞ்சகவ்யத்தை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் தாயனார் சாப்பிடவே உணவு இல்லாததுனால உடல் தளர்ந்து போய் அந்த உணவு வச்சுட்டு இருந்த கவலையோடைய, அதாவது சென்னல் அரிசி மாவடு கீரை எல்லாம் வச்சுட்டு இருந்ததோடையே கீழே விழுந்துடுறார். அதெல்லாம் தரையில் விழுந்தோன்னே தாயனாருக்கு ரொம்ப வருத்தம் ஆகிடுறது. சிவபெருமானுக்கு தன்னுடைய தொண்டை செய்ய முடியலையேன்னு. அப்போது இனி நான் எங்கே போவேன், இந்த மாதிரி ஆகிடுத்தே, இந்த மாதிரி அரிசியும் மாவுடும் கீரையும் சிந்திடுத்தேன்னுட்டு ரொம்ப துன்பப்படுறார். அப்போ அதை பார்த்த எம்பெருமான் இவர் அழுதுன்றிருக்கறச்சே அவரை ஆட்கொள்கிறார். அப்போது தன்னுடைய கழுத்தின் முன்பகுதியை அறிய தொடங்குறார் அவர் ஆட்கொள்கிறதுக்கு வரத்துக்கு முன்னையே. ஏன்னா தான் வாழக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். அப்போ என்னை ஆட்கொள்கிற இறைவர் இங்கே என்னை காப்பாற்றலையேன்னுட்டு அழறார். அப்போது கையை அறிவாளால் வெட்ட பார்க்குறாரா தன்னுடைய கழுத்தை. அப்போ கழுத்துடன் மிடற்றை அறியலானார். அதனால தான் அவர் அறிவாட்டாய நாயனார்னு அவருக்கு பேர் வருது. அப்போ இறைவர் அந்த வீசின கையை மாவிடு எல்லாத்தையும் விட்டாது பிடிச்சிட்டே இருக்கார். அப்போ அந்த கையை பிடிச்சி ஆட்கொள்கிறார் இறைவர். அந்த அருட்பெரும் கருணைக்கு ரொம்ப நமஸ்காரம் பண்ணி அஞ்சலியை செலுத்துகிறார் சிவபெருமானுக்கு இந்த அடியார். அப்போ பாடுறார், திருநீற்றை அணிந்த பவளம் போல மேனியை வச்சுட்டு இருக்கவரே, புரிசடையுடைய பழையவனே போற்றின்னுட்டு அந்த தாயனார் அந்த சுவாமியை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட பூரிப்போட பாடுறார். அதே மாதிரி இறைவனும் நீ செஞ்ச செயல் நன்று, இந்த நல்ல நெற்றியுடைய மனைவியை நீங்காமல் நம்ம உலகத்தில் நீ போய் வாழுன்னுட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். தாயனாரையும் அவருடைய மனைவியும் உடனே அழைச்சி போகிறார். அவளுக்கு நல்ல கதியை சுவாமி பெற்றுத்தரார். அவள் சிவலோகத்தில் சுவாமியோடையே சஞ்சரிக்கிற பாக்கியத்தை பெறார். ஆக சென்னல் அரிசியை தாயனார் திருவடிக்கு சமர்ப்பித்து அவர் இறைவன் பேற்ற அடைஞ்சதை அறிவாட்டாய நாயனார் புராணம் மூலமாக நம்ம தெரிஞ்சுருக்கோம். ஓம் நம சிவாய.